இன்னும் கொஞ்ச நாள்ல பிரகாஷ் உன்னை விவாகரத்து பண்ணிட்டு அக்ஷயாவை கல்யாணம் பண்ணிப்பா. இப்போ எதுக்கு இங்க நின்னு வேடிக்கை பாக்குற? ஃபெனாயில் எடுத்துட்டு வந்து வீட்டை கிளீன் பண்ண. 4 வருஷமா என்ன பாட்டியாக்க முடியலன்னு உனக்கு வெக்கமா இல்லையா? நீ எப்ப என் குடும்பத்துக்குள்ள வந்தியோ அதுல இருந்து என் குடும்பத்துக்கு நேரமே சரியில்லை. பிரகாஷ், உங்க தாத்தா அந்த நிபந்தனைய போடலனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும் நித்யா. உன்ன மாதிரி குடிசையில வளர்ற பொண்ணுங்களுக்கு புத்தி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நித்யா, எதுக்கு சோப்பு தண்ணியை தரையில கொட்டி வச்சிருக்க? நான் இப்போ விழுந்திருப்பேன். பிரகாஷ், 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 இங்க பாருங்க. இப்பவே என் வீட்டை விட்டு வெளியே போ. பிரகாஷ் ப்ளீஸ், நான் எங்க போவேன்? நான் உங்க பொண்டாட்டி. ப்ளீஸ் என்ன இப்படி பண்ணாதீங்க பிரகாஷ். நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே வாழறேன். ஆனா வீட்டை விட்டு துரத்துறாதீங்க. ப்ளீஸ் 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 பிரகாஷ் ப்ளீஸ். இவள ரூம் நம்பர் 607க்கு கூட்டிட்டு போங்க. 607ஆ? ஆனா நீங்க என் வயிறு எப்படி இப்படி வீங்கி இருக்கு? இந்த தழும்புகள்லாம் எப்படி வந்தது? நேத்து நைட்டு என்ன நடந்தது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. உங்க புருஷனோட குழந்தை என் வயித்துல வளருது. என்ன கொன்னுடாதீங்கக்கா. அக்ஷயா. அக்ஷயா மருமகளே, ஏன் இப்படி தரையில படுத்திருக்க? ஒன்னும் ஆகாது, யூ டோன்ட் வரி. எந்திரிமா மருமகளே. என்னது அந்த அத்தை எதுக்கு அக்ஷயாவை மருமகளேன்னு கூப்பிடுறாங்க? பிரகாஷ், நான் தான் உங்க வைஃப். உங்க அம்மா எதுக்கு இவள இந்த வீட்டு மருமகன்னு சொல்றாங்க? என்னதெல்லாம்? அவன்கிட்ட ஏன் கேக்குற? நான் சொல்றேன் கேட்டுக்கோ. ஏன்னா நீ ஒரு வம்சத்தை வளர்க்க துப்பில்லாத நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா? அவதான் இந்த வீட்டு மருமக, என் வாரிசு தரப்போறவ. பிரகாஷ், அக்ஷயா வயித்துல வளர்ற குழந்தை அது உங்களோடதா? ஆமா, இனிமே அக்ஷயா தான் என் கூட இருப்பா. நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பலாம். பிரகாஷின் அந்த பதிலை கேட்ட நித்யாவின் மனது சுக்குநூறாக உடைந்து சிதறியது. தன் சொந்த தங்கையாகவே நினைத்து பாசம் காட்டியவள் இன்று தன் கணவனுக்கே 2ஆம் தாரமாக வந்து நிற்பதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. வெக்கமால? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன் சொந்த அக்கா வாழ்க்கையை அழிக்க உனக்கு அசிங்கமா இல்ல? மறந்து போச்சா நானும் மாமாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தோன்னு? நீ வெளிநாடு போய் நல்லா படிக்கணும், உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு என் வாழ்க்கை முழுசும் தியாகம் பண்ணனே. ஆனா நீ உன்னோட இந்த அழகு வச்சு என் வாழ்க்கையவே எரிக்க பாக்குறியா? நிறுத்து உன் தியாக நாடகத்தை. நீ பண்ணதெல்லாம் உன் கடமை. அதுக்காக இப்போ நீ தியாகி வேஷம் போடாத. நான் உன்னை இப்ப சின்ன பொண்ணு இல்ல. எனக்கு தலை வலிக்குது. உன்னோட இந்த ஓவர் ஆக்டிங்க முதல்ல நிறுத்து. டிராமாவா? போது, நிறுத்து எல்லாத்தையும். அக்ஷயாவை இன்னும் டென்ஷன் பண்ணுன அப்புறம் நான் கெட்டவன் ஆயிடுவேன். டிவோர்ஸ் பேப்பர் ரெடியாற வரைக்கும் உன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் வேலைக்காரங்க ரூம்ல தங்கிக்கோ. அக்ஷயாவை நீதான் கவனிச்சுக்கணும், புரிஞ்சுதா? ஆமா கண்ணா, நீ சொல்றதுதான் சரி. என் வம்சத்தை வளர்க்க போற மருமகளுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு இவகிட்ட சொல்லிடு. இல்லனா இவளை நான் சும்மா விட மாட்டேன். ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணை இவ்ளோ கேவலமா எப்படி உங்களால பேச முடியுது? எனக்கு தாயாகிற தகுதி இல்லனா அதுக்கு IVF மாதிரி எவ்வளவோ வழி இருக்கு. அதுக்காக என் வாழ்க்கையை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அத்தை, நீங்களும் ஒரு வாரிசு வேணும்னு ஆசைப்பட்டுதானே அக்ஷயா கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்றீங்க. ஆனா நான் மனசார வேண்டிக்கிறேன், நீங்க எதிர்பார்க்கிற இந்த வாரிசு கனவு என்னைக்குமே நிறைவேறாது. போதும், நிறுத்து. ஒரு வார்த்தை பேசாத. உன் திங்ஸ் எடுத்துட்டு சர்வன்ட் ரூமுக்கு போ, புரிஞ்சுதா? பிரகாஷ், பிரகாஷ், நான் உன்னோட வைஃப். டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் தான் நீ என் வைஃப். வா போகலாம். பிரகாஷின் அலட்சியத்தை மௌனமாக ஏற்றுக்கொண்டு நித்யா தன் அறைக்குள் நுழைகிறாள். சிறு வயதிலிருந்தே அமைதி அவளுக்கு அடையாளமாகி போனது. நீண்ட நாட்களுக்கு முன்பே தாயை இழந்த நித்யாவை அந்த தாய்மையின் ஏக்கம் தெரியாமல் வளர்த்தவர் அவளுடைய மாமா. சென்னையின் ஒரு சிறிய அறையில் வறுமை வாட்டினாலும் பாசத்திற்கு மட்டும் குறைவிருக்கவில்லை. அங்குதான் தன் மாமா மகள் அக்ஷயாவுடன் வளர்ந்தாள் நித்யா. தன் படிப்பை தியாகம் செய்து நித்யாவை படிக்க வைத்த மாமாவின் தியாகத்திற்கு மத்தியில்
அக்ஷயாவின் உருவில் ஒரு தீரா பகை வளர்ந்தது. இன்று நித்யாவின் புகுந்த வீட்டில் அவளை தன் கணவனிடமிருந்து பிரிக்கவும் அவமானப்படுத்தவும் அக்ஷயா விஷத்தனமான சதித்திட்டங்களை தீட்டி வருகிறாள். பிரகாஷ் பேபி, தொண்டை ரொம்ப காஞ்சு போயிருக்கு. நித்யா, போய் அக்ஷயாக்கு குடிக்க ஜூஸ் கொண்டு வா. அக்ஷயாவின் முகத்திரையை கிழித்து எறிய வேண்டும் என்ற ஆத்திரம் நித்யாவின் மனதிற்குள் எரிமலை போல பொங்கியது. ஆனால் அக்ஷயாவின் வயிற்றில் வளரும் அந்த உயிர் மற்றும் பிரகாஷின் கட்டுக்கடங்காத கோபத்தை நினைத்து பார்த்து நித்யா தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்கிறாள். யாருக்கு இந்த ஜூஸ் எடுத்துட்டு போற? அத்தை, இது அக்ஷயாக்கு தான் எடுத்துட்டு போறேன். இதை இங்க வே. நீ இதை எடுத்துட்டு போக வேண்டாம். அந்த ஜூஸ்ல ஏதாவது விஷத்தை கலந்து அவளை கொல்லவா? என் பேரை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை தீத்து கட்ட பாக்குறியா? தீனோ, எஸ் மேம். இந்த ஜூஸ கொண்டு போய் அக்ஷயா கிட்ட கொடு. அத்தை, நான் பிரகாஷ் மனசு ஜெயிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவர் என் பக்கத்துல கூட வரல. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ ஒரு படிக்காத முட்டாள். உன்னையெல்லாம் என் வீட்டு நாய் கூட நெருங்காது. உனக்கு அழகுனா என்ன, நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா? உன் தங்கச்சிய பார்த்து ஏதாவது கத்துக்கோ. என் மாமனாருக்கு உன்கிட்ட என்ன பிடிச்சதுன்னு தெரியல. என் மகன் வாழ்க்கைய வீணடிச்சிட்டாரு. படிக்காத தற்குறிய கூட்டிட்டு வந்து இந்த அரண்மனையில உட்கார வச்சுட்டாரு. போதும், இன்னும் கொஞ்ச நாள்ல பிரகாஷ் உன்னை விவாகரத்து பண்ணிட்டு அக்ஷயாவை கல்யாணம் பண்ணிப்பா. இப்போ எதுக்கு இங்க நின்னு வேடிக்கை பாக்குற? ஃபெனாயில் எடுத்துட்டு வந்து வீட்டை கிளீன் பண்ண. வீடு முழுவதையும் துடைத்து சுத்தம் செய்து களைப்பு ஒரு புறம் இருந்தாலும் எப்படியாவது பிரகாஷிடம் பேசிவிட வேண்டும் என்று அவன் அறைக்குள் நுழைகிறாள். தன் மனதிற்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனிடம் பேசத் தொடங்குகிறாள். பிரகாஷ், உங்களுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற ரகசியம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதையும் மீறி நீங்க அக்ஷயாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? நீ அப்படி நினைச்சா இங்கிருந்து கிளம்பலாம். உன்னோட தந்திரத்தால எதையாவது சாதிக்கலாம் நினைச்சா அது நடக்காது. நீ நினைக்கிறது நடக்க நான் விட மாட்டேன். தந்திரமா? பிரகாஷ், உங்க தாத்தா அந்த நிபந்தனையை போடலனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும் நித்யா. உன்ன மாதிரி குடிசையில வளர்ற பொண்ணுங்களுக்கு புத்தி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நித்யாவின் வார்த்தைகளில் இருந்த நியாயத்தை புரிந்து கொள்ள மறுத்த பிரகாஷ் கோபத்தோடு அறையை விட்டு வெளியேறினான். நித்யா வழக்கமாக படுக்கும் படுக்கை இன்று அவளுடைய தங்கை அக்ஷயா ஆதிக்கத்துடன் படுத்திருந்தாள். எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல அக்ஷயா ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டினாள். இப்ப இருக்கு உண்மையான கச்சேரி. நித்யா, எதுக்கு சோப்பு தண்ணிய தரையில கொட்டி வச்சிருக்க? நான் இப்போ விழுந்திருப்பேன். பிரகாஷ், 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 இங்க பாருங்க. பிரகாஷும் அவன் அம்மாவும் பதறிக்கொண்டு ஓடி வருகிறார்கள். பிரகாஷ், இவ என்ன தள்ளி விட்டு என் குழந்தைய அழிக்க பாக்குறா. பிரகாஷ், நான் தண்ணிய கொட்டல. வாய மூடு. எதிர்த்து பேசுறியா? அம்மா, எந்த சூழலிலும் நித்யாவை இந்த வீட்டை விட்டு வெளியேற பிரகாஷ் அனுமதிக்க மாட்டான் என்று அவள் மனம் நம்பியது. இப்பவே என் வீட்டை விட்டு வெளியே போ. பிரகாஷ், ப்ளீஸ், நான் எங்க போவேன்? நான் உங்க பொண்டாட்டி. ப்ளீஸ் என்ன இப்படி பண்ணாதீங்க பிரகாஷ். நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே வாழறேன். ஆனா வீட்டை விட்டு துரத்துறாதீங்க. ப்ளீஸ் 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 பிரகாஷ், ப்ளீஸ். நான் இப்ப எங்க போவேன்? தான் விரித்த சதிவளை இவ்வளவு கச்சிதமாக பழித்ததை எண்ணி அக்ஷயா தன் மனதிற்குள் வஞ்சகமாக சிரித்துக் கொண்டாள். தன் பாதையில் இருந்த முள் நிரந்தரமாக அகற்றப்பட்டு விட்டது என்று அவள் மமதையில் மிதந்தாள். சிறிது நேரத்தில் திடீரென ஒரு விலை உயர்ந்த காரின் ஹாரன் சத்தம் அங்கிருந்தவர்களின் கவனத்தை ஈர்த்தது. நித்யா அந்த ஆடம்பரமான ஆடி காரின் அருகே சென்றபோது உள்ளே இருந்த நபரைக் கண்டு திகைத்து நின்றாள். கார் கதவு அடைக்கப்பட்ட அடுத்த நொடி அந்த சொகுசு வாகனம் மின்னல் வேகத்தில் பறந்தது. கார் புறப்படும் போது உள்ளே இருந்தவரின் முகத்தை பார்த்த பிரகாஷிற்கும் வசுந்தராவிற்கும் அதிர்ச்சியில் காலடியில் இருந்து பூமி நழுவுவது போல் இருந்தது. யார் அது நித்யாவை அழைத்துச் சென்றது?
நித்யா அக்ஷயாவின் கேள்விகளுக்கு பதிலளிப்பாளா? வந்தது அவளது விடிவெள்ளியா அல்லது அடுத்த சதிவளையா? நித்யாவிற்கும் பிரகாஷிற்கும் இடையிலான ரகசியத்தை அவள் வெளிப்படுத்துவாளா? காரில் இருந்த நபரை பார்த்ததும் நித்யா தேம்பி அழத் தொடங்கினாள். அது அவளுடைய தோழி ஜெனி. ஜெனி அவளை கட்டி அணைத்துக் கொண்டாள். அழாத நித்யா, உனக்கு நடந்த ஒவ்வொரு கொடுமைக்கும் நம்ம கண்டிப்பா பழி வாங்கணும். என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எனக்கு தெளிவா சொல்லு. எப்போதும் பிரகாசமாக மின்னும் நித்யாவின் கண்கள் இன்று அழுது அழுது வறண்டு போயிருந்தன. அவளது முகத்தில் அந்த வலி அப்படியே தெரிந்தது. சில நாட்களுக்கு முன்னால் அவள் வாழ்க்கையில் வீசிய அந்த புயலை அவள் நினைத்து பார்க்கிறாள். என்னால எப்பவுமே அம்மாவாக முடியாதா? நான் ஒரு குழந்தைய பெற்று தருவேங்கிற நம்பிக்கையில தானே இந்த கல்யாணமே நடந்தது. இப்ப எப்படி ஒரு குழந்தைய பெத்துக்குவ? நித்யாவின் கையில் இருந்த ரிப்போர்ட் நழுவுகிறது. அவளது வாழ்வின் அத்தனை மகிழ்ச்சியும் சோகமாக உருவெடுத்தது. எனக்கு தெரியும் உன் மேலதான் தப்பு இருக்குன்னு. அதனாலதான் 4 வருஷமா உன்னால குழந்தை பெத்து தர முடியல. அத்தை ப்ளீஸ் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஏன் இங்க பேச வெக்கமா இருக்கா? 4 வருஷமா என்ன பாட்டியாக்க முடியலன்னு உனக்கு வெக்கமா இல்லையா? நீ எப்ப என் குடும்பத்துக்குள்ள வந்தியோ அதுல இருந்து என் குடும்பத்துக்கு நேரமே சரியில்லை. நித்யா தனது மாமியார் திட்டுவதை பொறுத்து கொண்டு அமைதியாக நின்றாள். நித்யா தனது கணவன் ஹாஸ்பிட்டல் காரிடரில் வருவதை கண்டாள். பிரகாஷ், பிரகாஷ், என்னோட ரிப்போர்ட்ஸ பாத்தியா? பிரகாஷ் அவளை உதறிவிட்டு எக்ஸைட்மென்ட்டுடன் தன் அம்மாவை நோக்கி ஓடுகிறான். அம்மா, ரிப்போர்ட் பாசிட்டிவ். அவள் மாமியாரின் கோபம் திடீரென்று சந்தோஷமாக மாறியது. கடவுளோட அருளால என்னோட கனவு நனவாக போகுது. பிரகாஷ் மற்றும் மாமியாரின் இந்த திடீர் மாற்றத்தை கண்டு நித்யா குழப்பமடைந்தாள். அவளால் எதையும் புரிந்து கொள்ளவோ பேசவோ முடியவில்லை. அந்த நேரத்தில் நித்யாவின் உறவினரான அக்ஷயா அங்கே வந்து மாமியாரின் பாதங்களை தொட்டு வணங்கினாள். போது போது நல்லா இருமா, உன்னாலதான் என் கனவு நிஜமாக போகுது. இப்பதான் என் மனசு நிறைவா இருக்கு. பிரகாஷோட வம்சத்தை சுமந்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக போற. இதை கேட்ட நித்யா இடி விழுந்தது போல் செயலற்று நின்றாள். யாரை தன் உடன்பிறவா சகோதரியாக எண்ணி அன்பு காட்டினாலோ அதே அக்ஷயா தன் வாழ்க்கையை சிதைப்பவளாக மாறுவாள் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. நீ மத்தத பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. உன் புகுந்த வீட்டு ஆளுங்களுக்கு என்ன பெரிய ஆளுங்கன்னு நினைப்பா? இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ஜெனி, என் தலையெழுத்தை யாராலையும் மாத்த முடியாது. நான் முன்னாடியே சொன்னேன், பிரகாஷ் அவ்வளவு நல்லவ மாதிரி தெரியல என்ன. அதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். ஜெனி, நீ எப்பவும் சொல்லுவல்ல எல்லாம் மறந்துரும்னு. இன்னைக்கு என் கவலை எல்லாம் மறக்கணும். வா போலாம். எப்படி இருக்கு? ப்ளீஸ், என் வயித்துல உன் புருஷன் குழந்தை இருக்கு. என்ன கொன்னுடாதக்கா. எனக்கு டிவோர்ஸ் வேணும். என்ன பண்ற? எவ்வளவுதான் குடிப்ப? வெயிட்டர், வெயிட்டர், நித்யா போதும் நிறுத்து. டேனி, நித்யா இவள ரூம் நம்பர் 607க்கு கூட்டிட்டு போங்க. 607ஆ? ஆனா நீங்க நித்யா, நீ அவங்க கூட போ. நான் ஏடிஎம் போயிட்டு காசு எடுத்துட்டு வரேன். ஜெனியும் நித்யாவிற்கு எதிராக சதி செய்கிறாளோ என்ற ஐயம் எழுகிறது. அன்று இரவு நித்யா மதுவின் பிடியில் முற்றிலும் தன்னை இழந்திருந்தாள். போதையில் அவளது கண்கள் சொக்கி கால்கள் தள்ளாடின.
ஜெனி காட்டிய அறைக்குள் நித்யா நுழைந்தபோது அங்கு ஏதோ விசித்திரமாக இருப்பதை உணர்ந்தாள். இருளில் ஒரு நிழல் தன்னை நெருங்கி வருவதைக் கண்டு அவள் உடல் நடுங்கியது. அந்த அறையில் தான் மட்டும் தனியாக இல்லை என்பதை அவளது ஆழ்மனம் எச்சரித்தது. முதலில் ஒரு நிழலின் அசைவாக தெரிந்த அது திடீரென தரையில் ஒரு உருவமாக தோன்றியபோது நித்யாவின் இதயம் நின்றது. பயத்தின் உச்சத்துக்கே சென்ற அவள் அங்கேயே மயங்கி சரிந்தாள். மறுநாள் காலை நித்யா விழித்தபோது அவளது தலை பாரமாக இருந்தது. நேற்று இரவு போதை அதிகமாக இருந்ததால் ஹோட்டல் அறைக்குள் நுழைந்த பிறகு என்ன நடந்தது என்பது அவளுக்கு நினைவில்லை. படுக்கை விரிப்பை நீக்கியது கூட நினைவில்லாத நிலையில் எழுந்திருக்க முயன்றபோது தன் வயிற்று பகுதியில் ஒரு கணத்தை உணர்ந்தாள். அவளது வயிறு உப்பி இருப்பதைக் கண்டு பேரதிர்ச்சி அடைந்தாள். கண்ணாடி முன் நின்ற நித்யாவின் உணர்வுகள் மரத்து போயின. அவளது தோள்களிலும் முதுகிலும் விசித்திரமான தழும்புகள் இருந்தன. அவளது கனவில் கூட நினைக்க முடியாத ஒன்று மிக மோசமாக அந்த இரவு நடந்திருக்கிறது. என் வயிறு எப்படி இப்படி வீங்கி இருக்கு? இந்த தழும்புகள்லாம் எப்படி வந்தது? நேத்து நைட்டு என்ன நடந்தது? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஒரே ராத்திரியில் நித்யா எப்படி கர்ப்பமானாள்? அவளுக்கு என்னதான் நடந்தது? அந்த தழும்புகள் எதை குறிக்கின்றன? ஜெனியும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாளா? நித்யா யோசித்து பார்க்கிறாள். ஆனால் அவள் நினைவில் எதுவுமே இல்லை. என் போன் எங்க? அவள் தன் போனை பார்த்தபோது ஜெனியிடம் இருந்து 45 மிஸ்டு கால்கள் வந்திருப்பதை கண்டாள். இதற்கிடையில் மீண்டும் அழைப்பு வந்தது. நித்யா, நீ எங்க இருக்க? நேத்து நைட்ல இருந்து உன்னதான் தேடிட்டு இருக்க. நான் ஐ திங்க் ஹோட்டல் ரூம்ல. ஒரு தடவை ஹோட்டல் ரூம் நம்பர் செக் பண்ணி சொல்லு. ரூம் நம்பர் 607 என்பதை கேட்டதும் ஜெனி பெருமூச்சுடன் நிம்மதியடைந்தாள். சரி, ஓகே. வேகமாக நித்யா இருக்கும் இடத்திற்கு போனாள். இது நீ எப்படி இந்த நிலைக்கு வந்த? உனக்கு என்ன ஆச்சு? உன் வயிறு மட்டும் எப்படி இப்படி உப்பி போயிருக்கு? நம்ம இப்பவே டாக்டர் கிட்ட போயே ஆகணும். ரிப்போர்ட் வந்துருச்சு. நீங்க 7 months பிரெக்னண்டா இருக்கீங்க. ஒரு புறம் நித்யா திகைப்பில் ஆழ்ந்து போயிருந்தாள். யாரும் தொடாமல் ஒரே இரவில் தான் எப்படி 7 மாத கர்ப்பிணியாக மாற முடியும் என்று அவள் வியப்புடன் எண்ணினாள். ஜெனி சொல்ல முடியாத சந்தோஷத்தில் திளைத்தாள். ஜெனி, ப்ளீஸ் சொல்லு, நேத்து நைட் அப்படி என்னதான் நடந்தது? நேத்து நைட் உனக்கு என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன். ஆனா என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? ஜெனியின் கண்டிஷனை கேட்டு நித்யா சொன்னாள். என்ன ஜெனி பேசுற? நேத்து நைட்டு நடந்த கொடூரமான உண்மையை சொல்லாம கண்டிஷன் போடுற? உன்னோட இந்த நிபந்தனையை என்னால ஒத்துக்கவே முடியாது. ஜென்னியின் அந்த நிபந்தனை என்னவாக இருக்கும்? நேற்று இரவு நடந்த உண்மையை நித்யா விரைவில் அறிந்து கொள்வாளா? நேற்று இரவு நடந்த உண்மையை நித்யா அறிந்து கொள்ள போராடி கொண்டிருக்கும் அதே வேளையில் மறுபுறம் பிரகாஷுடன் வந்த அக்ஷயா ஹாஸ்பிட்டலில் செக்அப் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு புதிய நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருந்தாள். எல்லாம் நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் ஒரு நாள் மட்டும் இவங்க எங்க அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். ஓகே, தேங்க் யூ டாக்டர். நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் செத்துருவேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல நீ டென்ஷன் ஆகாத. நான் இருக்கிறப்போ அந்த நித்யாவால நம்ம குழந்தைய ஒண்ணும் பண்ண முடியாது. நீ டென்ஷன் ஆகாம இரு. பத்திரமா உன்னை பாத்துக்கோ. நான் உனக்கு குடிக்க ஜூஸ் கொண்டு வரேன். ஓகே?
அந்த போட்டோஸ் ஏன் இன்னும் வரல? அந்த பொண்ணு இல்லாம நாங்க எப்படி போட்டோ அனுப்புறது? ராத்திரி போனா அந்த பொண்ணை தேடி பார்த்தாங்க, ஆனா அந்த பொண்ணு எங்கேயுமே இல்ல. அவ எங்க போனான்னு மட்டும் எனக்கு தெரியட்டும். அவ நிலைமைய நானே என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அந்த நேரத்தில் நித்யாவின் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ரூம் நம்பர் 602ல 10 பேர் இருக்காங்க. அவங்க உனக்கு ஏதோ தப்பான காரியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள அனுப்புனது வேற யாரும் இல்ல, அந்த அக்ஷயா தான். வாட்? அனாம், நீ யாரு? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, நேத்து ராத்திரி உன் கூட இருந்தது நான் தான். உன் வாழ்க்கையே இப்ப முழுசா மாறப்போகுது. நேத்து ராத்திரி எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஒரே ராத்திரியில நான் எப்படி 7 மாசம் கர்ப்பமான? நேத்து ராத்திரி நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ எதுக்கு தயாரா இருந்தா மட்டும் எனக்கு போன் பண்ணு. உன் முடிவை நிதானமா யோசிச்சு சொல்லு. உனக்கு நடந்த எல்லா அநியாயத்துக்கும் நான் பழி வாங்குறேன். உன்னோட உரிமைகளை உனக்கு கண்டிப்பா மீட்டு தருவேன். இப்படிக்கு உன்னோட மிஸ்டர் ஷேடோ. யார் இந்த மிஸ்டர் ஷேடோ? நேத்து ராத்திரி என்னதான் நடந்துச்சு? ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது? இந்த கேள்விக்கெல்லாம் அந்த மிஸ்டர் ஷேடோ ஒருத்தன் தான் பதில் சொல்ல முடியும். பயந்து போயிருந்த நித்யா கடைசியில் மிஸ்டர் ஷேடோவுக்கு போன் செய்தாள். ஹலோ நித்யா, நீ எனக்கு போன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இப்ப சொல்லு, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நீ ஏன் பழி வாங்கணும்னு நினைக்கிற? நீ என்னோட ஃப்ரெண்டா இல்ல எதிரியா? அத காலம் தான் சொல்லணும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இப்போதைக்கு உன்னோட ஒவ்வொரு எதிரியும் என்னோட எதிரி தான். உனக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் பழி வாங்குற வரைக்கும். இந்த மிஸ்டர் ஷேடோ யாரு? அவன் உன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறான்? மிஸ்டர் ஷேடோ ஏன் நித்யாவுக்கு நடந்த அநியாயத்திற்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறான்? அன்று இரவு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வாளா? நித்யா ஒரே நாளில் எப்படி 7 மாசம் கர்ப்பம் தரிக்க முடியும்? இந்த சதி திட்டத்தில் ஜெனியின் பங்கு என்ன? அவள் விதித்த நிபந்தனைகள் என்ன? 5 லட்சம் ரூபாங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனா சீக்கிரமே அந்த அக்கவுண்ட்ல நான் இன்னும் நிறைய பணம் டெபாசிட் பண்ணுவேன். மிஸ்டர் ஷேடோ, நீங்க யாரா வேணா இருங்க, ஆனா 2 விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல, நேத்து நைட்டு நான் குடிச்சிருந்தேன். நமக்குள்ள நடந்த எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட். 2வது விஷயம், என்கிட்ட காசு இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசாட்சி இன்னும் சாகல. நீங்க எனக்கு உதவ நினைக்கிறீங்க, அதுக்கு தேங்க்ஸ். ஆனா உங்க பணம் எனக்கு வேண்டாம். நித்யா, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசின்னு சொன்னால, ஏன் இப்படி அவசரப்படுற? நான் யோசிச்சுதான் சொல்றேன். நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஏன் என்ன இவ்வளவு அவாய்ட் பண்றீங்க? ஏன் இப்படி பதட்டப்படுற? உன்னை தெரிஞ்சுக்கோ, உன்னை பத்தி உனக்கே தெரியாத பல விஷயம் எனக்கு தெரியும். நான் சொல்றேன்ல, எனக்கு உங்க பணம் வேண்டாம். நித்யா போனை கட் செய்த மறுநொடி அவளது போன் ரிங் ஆனது. ஸ்கிரீனில் ஒரு லேண்ட்லைன் நம்பர் தெரிந்தது. நித்யா போனை எடுத்தாள். மிஸ்ஸஸ் நித்யா, உங்க மாமாவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. நீங்க சீக்கிரமா ஹாஸ்பிடல் வாங்க. இதை கேட்டதும் நித்யாவுக்கு தூக்கி வாரி போட்டது. லைஃப் கேர் ஹாஸ்பிடலில் வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. நித்யா பணத்தை கொடுத்துவிட்டு ஹாஸ்பிடலுக்குள் ஓடி போய் கேட்டாள். எக்ஸ்கியூஸ் மீ, குணா என்னோட மாமா தான். அவருக்கு என்னாச்சு? காலையில செக்அப் பண்ணதான் வந்தாரு. அப்போ ஒரு போன் வந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பிபி லோ ஆயிடுச்சு. இப்ப ஐசியூல இருக்காரு. டாக்டர் செக்அப் பண்ணிட்டு இருக்காரு. நித்யாவின் பதற்றம் மேலும் அதிகமானது. குணா அக்ஷயாவின் அப்பா, நித்யாவின் பெரிய மாமா. அவருக்கு ஏற்கனவே ஒரு முறை ஹார்ட் அட்டாக் வந்துள்ளது.
சிறு வயதிலிருந்தே நித்யாவுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து அன்பை கொடுத்தது இவர்தான். அப்போது ஐசியூ டாக்டர் வெளியே வந்தார். டாக்டர் டாக்டர், நான் நித்யா. உள்ள இருக்கிறது என்னோட மாமா குணாதான். இப்போ மாமா நல்லா இருக்காருல்ல? அவரோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணணும். இனிமே வெயிட் பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு சீக்கிரம் 3 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க டாக்டர். நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஐம் சாரி நித்யா மேடம், அட்வான்ஸ் கட்டாம எங்களால ஆபரேஷன் ஆரம்பிக்க முடியாது. இது ஹாஸ்பிடல் ரூல்ஸ்க்கு எகென்ஸ்ட் ஆனது. நித்யாவிடம் அவ்வளவு பெரிய தொகை இல்லை. வேறு வழியின்றி தன் சுயமரியாதையை விட்டுவிட்டு பிரகாஷிற்கு போன் செய்தாள். ஹலோ பிரகாஷ். என்ன விஷயம்? காலையில போன் கட் பண்ணப்போ இனிமே என்கிட்ட பேசவே மாட்டேன்னு நினைச்சேன். ஓ ஐசி, என்னை விட நீதான் என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்க ரொம்ப அவசரப்படுற போல இருக்கு. பிரகாஷ் கிண்டல் செய்வதை கண்டு கொள்ளாத நித்யா பிரகாஷிடம் பேச ஆரம்பித்தாள். பிரகாஷ், எனக்கு இப்போ 3 லட்சம் ரூபாய் அவசரமா கொடுக்க முடியுமா? உன் பேராசைக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிட்டு இருக்கு. நேத்து தான் உனக்கு ஒரு செக் கொடுத்தேன். இன்னைக்கு மறுபடியும் என்கிட்ட காசு கேக்குற. நேத்து நான் உங்ககிட்ட நீ காசுக்காகத்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னப்போ ஏதோ பெரிய பத்தினி மாதிரி நடிச்ச. பிரகாஷ், நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன்னு புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ், இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்கு உதவி பண்ணு. நித்யா, நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் ப்ளீஸ் சீக்கிரம் பண்ணுங்க. பிரகாஷ், நான் இதுக்கப்புறம் உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு 3 லட்சம் ரூபாய் மட்டும் கொடு ப்ளீஸ். இந்த நாடகத்தை இதோட நிறுத்த. பிரகாஷ் எங்க? அவன்கிட்ட போன் கொடு. உன்கிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்ல. பிரகாஷ் அவனோட போனை என்கிட்ட தான் கொடுத்திருக்கா. டைவர்ஸ் விஷயத்தை தவிர வேற எதை பத்தியும் உன்கிட்ட பேச வேணான்னு அவன் சொல்லிட்டான். இது உனக்கு தெரியுமா? மாமா ஹாஸ்பிடல்ல ரொம்ப சீரியஸா இருக்காரு. அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு உனக்கு பணம் வேணும் அதானே? ப்ளீஸ், நீ பிரகாஷ் கிட்ட சொல்லி 3 லட்சம் வாங்கிதா. நான் ப்ராமிஸ் பண்றேன், உங்க மொத்த பணத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தந்துடுவேன். நல்லா கேட்டுக்கோ. ஒருவேளை பிரகாஷே உனக்கு பணம் தர சம்மதிச்சிருந்தாலோ நான் அதை கொடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் உன் மாமாவுக்கு, அதாவது என் அருமை அப்பாவுக்கு போன் பண்ணி ஒரு விஷயம் சொன்ன. நீ வேற ஒருத்தன் கூட சுத்திட்டு இருக்கேன்னு சொன்ன. அத கேட்ட அதிர்ச்சியில தான் அவர் நேரா ஆபரேஷன் தியேட்டருக்கே போயிட்டாரு. இதை சொன்ன அக்ஷயா கேவலமாக சிரித்துவிட்டு போனை கட் செய்தாள். அந்த பக்கம் நித்யாவுக்கு தன் காதுகளையே நம்பவே முடியவில்லை. ஒரு மகள் எப்படி தன் சொந்த தந்தைக்கே இவ்வாறு செய்ய முடியும் என்று அவள் வியந்தாள். அதன் கீழே மிஸ்டர் ஷேடோ என்று எழுதப்பட்டிருந்தது. அதை படித்தவுடன் நித்யா அதிகம் யோசிக்காமல் ஒரு முடிவெடுத்தாள். அவள் தனது வேலட்டிலிருந்து மிஸ்டர் ஷேடோவின் டெபிட் கார்டை எடுத்து நர்ஸிடம் கொடுத்தாள். பணம் செலுத்தப்பட்டவுடன் நித்யாவின் மாமாவிற்கு அறுவை சிகிச்சை தொடங்கியது. ஆபரேஷன் நீண்ட நேரம் நடந்தது. ஆனால் நித்யா அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. மதியம் 12 மணி இருக்கும். பிரகாஷிடம் இருந்து நித்யாவுக்கு கால் வந்தது. நான் ஃபேமிலி கோர்ட்டுக்கு வெளியே நிக்கிறேன். நீ எங்க இருக்க? என்னால வர முடியாது. நீ வரேன்னு சொல்லிட்டு இப்ப பேச்ச மாத்திரியா? இல்ல, எனக்கு உன்கிட்ட இருந்து சீக்கிரம் விடுதலை கிடைச்சா போதும். அதனால தயவு செஞ்சு வந்துடு. எனக்கு அதிக நேரம் இல்ல. உன்கிட்ட பேசி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணவும் எனக்கு விருப்பம் இல்ல. மாமாவுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் என்னால வர முடியல. அவர் நிலைமை கொஞ்சம் சரியானதும் நான் உனக்கு சொல்றேன். உனக்கு பணம் தரலைங்கிறதுக்காகத்தான் நீ இந்த மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்கியா? சூப்பர். நடிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. உன்னோட இந்த கேவலமான பணத்தை நீயே வச்சுக்கோ. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அக்ஷயா கூடவே சந்தோஷமா இரு. எனக்கு அது தேவையில்ல என்று கூறிவிட்டு நித்யா காலை கட் செய்தது மட்டுமின்றி அதை ஸ்விட்ச் ஆஃப் செய்தாள். நித்யாவின் மாமாவிற்கு மாலை வரை அறுவை சிகிச்சை தொடர்ந்தது. பல மணி நேரங்களுக்கு பிறகு மருத்துவர் வெளியே வந்து நல்ல செய்தியை கூறினார். நித்யா முழு மனதுடன் மருத்துவருக்கு நன்றி தெரிவித்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு நித்யாவின் மாமா குணாவை மீண்டும் வார்டுக்கு மாற்றினார்கள். மாமாவிற்கு சுயநினைவு திரும்பியதும் தனக்கு முன்னால் நித்யாவை பார்த்தார். குட்டிமா, அக்ஷயா சொன்னதெல்லாம் பொய்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. எப்படிமா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணுன? மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி
எதுவும் நடக்கல. இப்போ நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். இது பிரகாஷுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்காத. இனிமேலாவது ஜாக்கிரதையா இருமா. இப்படி ஒரு தப்பு நடந்துடக்கூடாதுன்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். உன் கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நானும் செத்துட்டா உன் அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? குணா பேசி முடிப்பதற்குள் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. நித்யா திரும்பி பார்த்தபோது மிகுந்த அதிர்ச்சியடைந்தாள். அங்கே பிரகாஷ் நின்று கொண்டிருந்தான். மாமா, அவன் கூடவே அக்ஷயாவும் வந்திருந்தாள். இப்போ எப்படி இருக்கு மாமா? வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. நித்யா கண்ணு, பிரகாஷ் எவ்வளவு பிஸியா இருப்பாரு. அவர்கிட்ட போய் ஆபரேஷனை பத்தி ஏன் சொன்ன? நிறைய வேலை இருக்கும். அவரோட வேலை டிஸ்டர்ப் ஆயிருக்கும். மாமா, நித்யா எனக்கு ஃபோன் பண்ணல. நான் அக்ஷயாக்காகத்தான் இங்க வந்தேன். அக்ஷயாவுக்காகவா? அப்படின்னா? அதாவது அப்பா, உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிக்க வந்த. உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்காக தான் நாங்க 2 பேரும் வந்தோம். இதை சொல்லும்போது அக்ஷயா நித்யாவை ஒரு வஞ்சக பார்வையுடன் பார்த்தாள். கடந்த 48 மணி நேரத்தில் நடந்தவற்றை அக்ஷயா தனக்குள் வைத்திருக்காமல் குணாவிடம் சொல்லியிருந்தால் அவர் உயிர் பிழைத்திருக்க மாட்டார். இப்போது நித்யா என்ன செய்வாள்? பிரகாஷ் இப்போ எனக்கு மாமா மட்டும் இல்ல, அவர்தான் என்னோட. பிரகாஷ் அவளோட பாஸ். அக்ஷயாவும் பிரகாஷோட கம்பெனில தான் வேலை செய்யறா. பிரகாஷும் அவ வேலைய பயங்கரமா பாராட்டுவாரு. ஓ அப்படியா? அவ படிச்ச படிப்புக்கும் நாம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போதான் பலன் கிடைச்சிருக்கு. நித்யா அக்ஷயா பேசுவதை ஒரு வழியாக தடுத்து விட்டாள். ஆனால் அவள் எந்த நேரத்தில் என்ன பேசுவாள் என்று நிச்சயம் இல்லை. ஏன் எல்லாரும் நின்னுக்கிட்டே இருக்கீங்க? உட்காருங்க. உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். இப்போ நீங்க பெட்டரா இருக்கீங்க. ஆக்சுவலா ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, அதனால நாங்க கிளம்புறோம். உங்களுக்கு லேட் ஆச்சுன்னா நீங்க கிளம்புங்க. எனக்கு ஒன்றும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். மாமா, உங்களுக்கு எதுனாலும் எனக்கோ இல்ல அக்ஷயாவுக்கோ கால் பண்ணுங்க. பிரகாஷ் போன்ற ஒரு கண்ணியமான மனிதனை பெற நித்யா மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று குணா உணர்ந்தார். இன்று பிரகாஷ் நேரத்தை ஒதுக்கி வந்ததால் குணாவிற்கு அவன் மீது மரியாதை அதிகமானது. பிரகாஷ் தம்பி, சொல்லுங்க மாமா. அக்ஷயா உங்க கூட வேலை செய்யறது எனக்கு சந்தோஷம்தான். அவ நித்யாவோட தங்கச்சியா இருந்தாலும் அந்த ஒரு காரணத்துக்காக அவ பண்ற எந்த தப்பையும் நீங்க விட்டு கொடுக்க கூடாது. அதுக்கு அவசியமே வராது மாமா. அக்ஷயா சூப்பரா வேலை செய்யறா. ருத்ரா தம்பி, நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மாமா. கண்ணா, நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியாது. நான் போறதுக்கு முன்னாடி உங்க 2 பேரோட குழந்தைகளோட விளையாடணும்னு ஆசைப்படுறேன். குணாவின் வார்த்தைகளை கேட்ட நித்யாவுக்கு தன் தலையை சுற்றுவது போல இருந்தது. அப்பா, உங்களுக்கு தெரியாதுல, இந்த நித்யாவால. ஐயோ, மறந்துட்டேன். நர்ஸ் மாமாவுக்கு மருந்து சீட்டு கொடுத்தாங்க. அக்ஷயா, இத கொஞ்சம் பார்மசியில போய் வாங்கிட்டு வந்துடுறியா? நான் கொஞ்சம் பிரகாஷ் கிட்ட தனியா பேசணும். அக்கா, அப்படி என்ன ரகசியம் உங்க 2 பேருக்குள்ள? இங்க எல்லாரும் நம்ம ஆளுங்க தானே, எங்க கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன பிரகாஷ்? நீ ஃபாரின்ல படிச்சுட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரை பழகிட்ட போல. உன் அக்கா புருஷனை போய் பேர் சொல்லி கூப்பிடுற. அக்ஷயா, புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல நீ தலையிடாத. அது நல்லதில்ல. முதல்ல போய் மருந்து வாங்கிட்டு வா. கொஞ்சம் வெளியில வாங்க, உங்ககிட்ட தனியா பேசணும். மாமா, இப்ப வந்துடுறேன். மாமாவுக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. நிலைமை எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு நீங்களே பாத்தீங்க தானே. அவருக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்தா அவரோட நிலைமை இன்னும் மோசமாயிடும். அப்புறம் அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம டைவர்ஸ் விஷயத்தை பத்தி அவருக்கு இப்ப தெரியக்கூடாது. இந்த அதிர்ச்சி அவரால தாங்கிக்க முடியாது. நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம்.
எனக்கு நீ சொல்ல வேண்டியதே இல்ல நித்யா. முதல்ல ஒரு பொண்டாட்டி மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்றதை நிறுத்து. சட்டப்படி நாம இன்னும் பிரியாம இருக்கலாம். மனசளவுல நாம பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. 4 வருஷம் ஒன்னா இருந்தப்பவே நான் உங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு எந்த ரைட்ஸும் கொடுத்ததில்ல. இப்போ எப்படி கொடுப்பீங்க? உங்களுக்கு நான் என்ன ஆர்டர் போட முடியும் பிரகாஷ்? இந்த 4 வருஷ கல்யாண வாழ்க்கையில உங்ககிட்ட நான் எதையுமே கேட்டதில்ல. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட பிச்சையா கேக்குறேன். மாமாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. நான் சொல்றத கேட்டா நான் ஜெயிச்சிடுவேன், நீங்க தோத்துடுவீங்கன்னு நினைக்காதீங்க. இது ஜெயிக்கிறதுக்கும் தோக்கறதுக்கும் ஆன போட்டி இல்ல பிரகாஷ். இது ஒருத்தரோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அவர் எனக்கு மாமா மட்டும் இல்ல, அக்ஷயாவோட அப்பாவும் தான். எனக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் அக்ஷயாக்காகவாது இதை செய்யுங்க. சரி, நான் மத்தது அக்ஷயா கிட்ட பேசிக்கிறேன். இப்ப நீ பேசி முடிச்சிட்டனா நான் கிளம்புறேன். எனக்கு லேட் ஆகுது. நித்யா பதற்றமாக மாமாவின் வாட்டுக்குள் ஓடினாள். ஏனென்றால் அவளுக்கு முன்பு அக்ஷயா அங்கு சென்று விட்டாள். உன் கழுத்துல என்ன அந்த தழும்பு? அந்த தழும்பு எதனால் வந்தது என்று பிரகாஷுக்கு புரிய 1 நிமிடம் கூட ஆகவில்லை. அது ஒரு ஆக்சிடென்ட் பிரகாஷ். அதுக்கு நான் உங்களுக்கு எந்த விளக்கமும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. மாமாக்கு உடம்பு சரியாகட்டும், அப்புறம் நம்ம டைவர்ஸ் ப்ரொசீஜரை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என் முகத்தை கூட பார்க்க தேவையில்ல. இப்போ என் மேல அதிகாரம் பண்ண உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல பிரகாஷ். இத நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் நான் உன் புருஷன் தான். அவன் யாருன்னு சொல்லு, இல்லனா உன்னை கொன்னுடுவேன். புருஷனா? நீங்க எனக்கு புருஷனே இல்ல. இன்ஃபேக்ட் நீங்க எனக்கு புருஷனா இருந்ததில்ல. நித்யா தனது மாமாவின் வாட்டுக்குள் போனாள். அக்ஷயா தனியாக மாமாவிடம் ஏதாவது சொல்லிவிடுவாளோ என்ற பயம் அவளை இன்னும் வாட்டியது. மாமா, அக்ஷயா இன்னும் மருந்து வாங்கிட்டு வரலையா? இல்லம்மா, என்னாச்சு? பிரகாஷ் திரும்ப வரலையாமா? பிரகாஷ்க்கு ஏதோ ஒரு கால் வந்துச்சு, அதான் அவசரமா கிளம்பிட்டாரு. உங்களை பாக்குறேன்னு சொல்லிட்டு போனாரு. நிஜமாவே நித்யா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. உனக்கு இவ்வளவு புரிஞ்சுக்கிற ஒரு புருஷன் கிடைச்சிருக்காரு. நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். நித்யா, உன் அக்கௌண்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஹேவ் a look. பார்மசியில் மருந்து விலையை பார்த்தபோதுதான் அக்ஷயா ஏன் மருந்து வாங்காமல் வந்தாள் என்று நித்யாவுக்கு புரிந்தது. 1 வாரத்திற்கான மருந்து பில்லே பல ஆயிரங்கள் வந்திருந்தது. மாமா, நான் மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதோ இங்கே வைக்கிறேன். இப்ப எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நாளைக்கு காலையில சீக்கிரமா வந்துடுறேன். நித்யா நேராக ஹோட்டல் ஓஷன் ஸ்டாருக்குள் நுழைந்தாள். சரியாக மணி 9 நெருங்க இன்னும் 10 நிமிடங்கள் தான் இருந்தது. அந்த மிஸ்டர் ஷேடோ யார் என்பதை அறிய நித்யாவுக்கு அளவற்ற ஆர்வம் ஒருபுறம் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒருவித இனம் புரியாத நடுக்கமும் அச்சமும் அவளை வாட்டியது. அறையின் 607 வாசலில் வந்து நின்ற நித்யா 1 நிமிடம் அப்படியே உறைந்து போனாள். மெதுவாக ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு தன்னை தேற்றிக்கொண்டு கதவை திறக்க கையை நீட்டினாள். அவள் கை லேசாக நடுங்கியது. நித்யா மெதுவாக கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். ஹலோ நித்யா. அந்த அறையின் மங்கலான வெளிச்சத்தில் ஜன்னல் ஓரமாக ஒரு ஆணின் உருவம் அமர்ந்திருப்பதை நித்யா கண்டாள். நித்யாவால் அந்த மிஸ்டர் ஷேடோ யார் என்பதை கண்டறிய முடியுமா? நிஜமாகவே அப்படி ஒரு மனிதன் இருக்கின்றானா? எந்த கதையின் அடுத்தடுத்த திருப்பு முனைகளை அறிய சீக்ரெட் ஹஸ்பண்ட் தொடரின் அடுத்த எபிசோடை பாக்கெட் எஃப்எம்மில் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.